நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கரூர் கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் காத்திருக்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் அருகே கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சி கிழக்கு காலனி பகுதியில் சர்வே எண் 175 கீழ் 24 அரசு புறம்போக்கு நிலமானது நீதிமன்ற தீர்ப்பின்படி மீட்டெடுக்கப்பட்டு கம்பிவேலி அமைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு சுகாதார வளாகம் அமைப்பதற்காகவும் பேரூராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கம்பிவேலி அமைத்திருந்த இடத்தினை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து கம்பி வேலியினை உடைத்து தற்போது பயன்படுத்தி வருகிறார். அரசுக்கு சொந்தமான இடத்தினை மீட்டு அந்த இடத்தில் பேரூராட்சி அறிவித்தபடி சுகாதார வளாகம் கட்ட வேண்டும் என கூறி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய செயலாளர் நாகராஜன் தலைமையில் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த இடத்தினை மீட்டு சம்பந்தப்பட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை தங்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் கிருஷ்ணராயபுரம் தாசில்தார் பிரபாகரன் மற்றும் பேரூராட்சி செயல் அலுவலர் ருக்மணி ஆகியோர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது இது குறித்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் நீதிமன்றத்தில் பேரூராட்சி தரப்பில் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளதை காயப்படுத்துவதற்கான பணிகள் அனைத்தும் நடைபெற்று வருவதாகவும் மேலும் இந்த இடத்தில் மாவட்ட அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு பொது சுகாதார வளாகம் கட்டுவதற்கு பூமி பூஜை நடத்தி வைப்பார்கள் என்று உறுதி அளித்ததை அடுத்து தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் போராட்டத்தை கைவிட்டு கடந்து சென்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்.